அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு த தமிழ் நாலேஜ் பேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி 100ல் 80 பேர் சிஸ்டம் யூஸ் பண்ணாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும். நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிஸ்டத்தோட காம்போனன்ட்ஸை 7ஆக பிரிச்சிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா கேஸ், கேபினெட் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது பவர் சப்ளை, மூன்றாவது மதர் போர்ட், நாலாவது CPU, ஐந்தாவது ரேம் அதாவது மெமரின்னு சொல்லுவோம், ஆறாவது ஹார்ட் டிஸ்க், ஏழாவது கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த 7 தான் மிக முக்கியமான காம்போனன்ட். இந்த ஒவ்வொரு காம்போனன்ட் பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு CPU கேஸ் அதாவது கேபினெட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம உள்ளார இருக்கு இல்லையா காம்போனன்ட், இந்த எல்லா காம்போனன்ட்டையும் உள்ளே வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபினெட் அதாவது ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ்குள்ளே எல்லா திங்ஸும் போட்டு வைக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ். இது ஸ்டீலில் இருக்கும், சம்டைம்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்கும். நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ். ஓகே, இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா காம்போனன்ட்டும் உள்ளே பிளேஸ் பண்ணுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை அதாவது SMPS அப்படின்னு சொல்லுவாங்க. SMPS அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. இதுதான் என்ன பண்ணுன்னா, நம்ம உள்ள இந்த சிஸ்டத்துக்கு CPUக்கு உள்ள பவர் எல்லாத்தையும் இன்புட். சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் பவர் சப்ளை பண்ணுற ஒரு டிவைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன்னா இவ்வளோ பெரிய டிவைஸ் சிஸ்டத்தில் இருக்குன்னு சொல்கிற. சரி, ஓகே, அப்போ லேப்டாப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா லேப்டாப்லையும் இது இருக்கும். பட் என்னென்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆக்சுவலி இதோட டெக்னிக்கல் டேர்ம் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மதர் போர்ட். மிக முக்கியமான ஒரு பார்ட். இதுதான் பேக் போன் ஆஃப் த கம்ப்யூட்டர். அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, CPU இருக்கு இல்லையா, CPU, மெமரி, ஹார்ட் டிஸ்க் எல்லா டிவைஸும் கனெக்ட் பண்ணுறது. இதில் தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி தான் போர்டு உள்ளே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு CMOS பேக்கப் பேட்டரி, அதுக்கப்புறம் PCI ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். AGP ஸ்லாட் இருக்கும். அதுக்கப்புறம் மெமரி கார்டு போடுற மெமரி ஸ்லாட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேனு, CPUவோட ஃபேனு, மவுண்டிங் பார்ட்ஸ், CPU சாக்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமும் இந்த மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் யூஸ் பண்ணுற அந்த ஈத்தர்நெட் கார்டு, அந்த VGA, அதுக்கப்புறம் மைக்கு, ஜாக்கெட்ஸ் எல்லாமே அதிலே இன்பில்டாகவே இருக்கும். இதனுடைய பேக் வியூ இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேலே வந்தீங்கன்னா அந்த பவர் சப்ளை கூலிங் ஃபேன் இருக்கா, அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பவர் கனெக்டர், அதுதான் SMPS நம்ம பார்த்தோம் இல்லையா, SMPS. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் கனெக்ட் பண்ணுற கனெக்டர், அதுக்கப்புறம் கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறது. இப்போ எல்லாமே USB ஆயிடுச்சு. இது ஓல்டு கைண்ட் ஆஃப் ஓல்டு, பிரிட்டி ஓல்டு மாடல். நெக்ஸ்ட் போர்ட்ஸ், காம் போர்ட், சீரியல் போர்ட் இருக்குது, VGA போர்ட் இருக்குது. இந்த போர்ட் பற்றின என்னென்ன மாதிரி பயன்கள்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு ஹை லெவலில் இந்த பார்ட்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற இந்த பேக் வியூ தான் மதர் போர்டோடைய முன்னாடி பார்த்த படத்தோடைய இன்டீரியர் வியூ. நெக்ஸ்ட் பார்க்க போற காம்போனன்ட் CPU. இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ். இதுதான் சிஸ்டத்தை ஹோல் பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான டிவைஸ். CPU அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்டோர்ஸ், டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அதாவது இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மவுஸ் கிளிக் பண்ணுறோம். மவுஸ் கிளிக் பண்ணும்போது இந்த மவுஸில் டபுள் கிளிக் ஆகி அந்த ஃபைல் வியூ ஆகணும் அப்படின்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே, அந்த ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் நடக்கும். டிப்பிக்கலாக டேட்டா ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், எது பண்ணாலுமே ஃபஸ்ட்டு CPU தான் டேட்டா எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணும். அதனால தான் இது அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா CPUன்னு இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். எல்லாத்தையும் இந்த ஹோல் சிஸ்டத்தோட ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது இதுதான். இது பேர் CPU. இந்த CPU ப்ராசஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதாவது i3, i5, i7 அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசலை. நம்ம CPUனா என்னன்னு பேசுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் i3, i5, i7 அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு சிஸ்டம் வாங்கும்போது என்னென்ன மாதிரி சிஸ்டத்தை நம்ம வாங்கணும், எந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் வாங்கணுன்றத வீடியோவை டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற 5வது காம்போனன்ட் RAM அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ஒரு இன்டர்னல் மெமரி. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் இயங்கக்கூடிய ஒரு டிவைஸ். எந்த அளவுக்கு நம்ம ரேம் சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ரேமையும் ஹார்ட் டிஸ்கையும் ஒன்றாவே பார்க்கலாம், ஏன்னா ரெண்டுத்துக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஹார்ட் டிரைவ் நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு டிவைஸ். அதாவது நம்ம ஃபைல்ஸாக இருக்கலாம், நம்ம என்னென்னலாம் டேட்டா வச்சுருக்கோமோ அது எல்லாமே போய் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, HDD இருக்குது, SSD இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பார்க்கலாம்.
The main difference between RAM and hard drive என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா RAM வந்து just a small storage. ஹார்ட் டிஸ்க்ன்றது நீங்கள் லார்ஜர் ஃபைல் ஒரு ஃபைலாக இருக்கலாம் ஃபோல்டரு அந்த மாதிரி வந்து நிறைய ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹார்ட் டிரைவ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், அங்கே வந்து எல்லா திங்ஸுமே ஆர்டர் பண்ணிடுறோம். என்னென்ன நம்மளுக்கு தேவையோ சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுறோம். அது டேபிளுக்கு வந்துடுச்சு. நம்மளுக்கு இப்போ என்ன தேவையோ எடுத்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா. இப்போ புதுசாக ஒரு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணோம், என்ன பண்ணோம், ஆர்டர் பண்ணுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம். இதே தான் எக்ஸாம்பிள். ரேம்ன்றது என்னன்னா ஒரு டேபிள் இருக்குது இல்லையா, டேபிள் எல்லாத்தையும் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமும் அது வச்சுக்கும். என்னென்னா ஒரு கேஷ் மெமரின்னு சொல்லுவோம். அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் அதில் இருக்கோ எல்லாமே வந்து உடனுக்குடன் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து ஸ்மால் ஸ்டோரேஜ் இல்லையா, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது இல்லையா. அப்போ ஆக்சுவல் ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ஹார்ட் டிரைவில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத ஃபைலோ இல்லை ஃபோல்டரோ எதுவாக இருக்கலாம், இல்லாதப்போ என்ன பண்ணணும்னா இது டைரெக்டாக போய் ஹார்ட் டிரைவ்லேருந்து போய் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். இதுதான் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ரேம் சைஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு விஷுவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கார்டு. அதாவது பேசிக் விஷுவல்ஸ், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த மானிட்டரில் பார்க்கக்கூடிய எல்லா அவுட்புட்டும் வந்து பேசிக்காக ஒர்க் ஆகிறதுக்கு இன்பில்டாக வரும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு கேமிங் விளையாடணும், இல்லை வந்து ஒரு ரே ட்ரேசிங் விளையாடணும், இல்லை ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனிங், இந்த மாதிரி விஷுவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நேரங்களில் யூஸ் பண்ணுறது தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை மொத்த சம்மரியாக சொல்கிறேன். இது வரைக்கும் புரியலனா கூட இது அட்லீஸ்ட் கொஞ்சம் புரியும் அப்படின்றத நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது கேபினெட். கேபினெட்ன்றது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ், இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா காம்பனண்ட்டும் பிளேஸ் பண்ணுவோம். செகண்ட் பவர் சப்ளை. பவர் சப்ளை வந்து SMPS அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவர் சப்ளை மூலியமாக தான் நம்ம உள்ளே இருக்கிற சிஸ்டத்துக்கு வந்து பவர் வந்து சப்ளை ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் பவர் சப்ளை. மூணாவதா நம்ம பார்த்தது வந்து மதர் போர்டு. மதர் போர்டு தான் எல்லா டிவைஸ் எல்லா காம்போனண்ட்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு, ஒரு பேசிக் போர்டு. இது ஒரு சர்க்யூட் போர்டு. நான்காவதாக நம்ம பார்த்தது வந்து CPU. CPU எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஆப்ரேஷன் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு, அதாவது சிஸ்டமில் இருக்கிற எல்லா லாங்குவேஜையும் ப்ராசஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் வந்து CPU. ஐந்தாவதாக நம்ம பார்த்தது ரேம். ரேம் தான் வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ். இதுதான் வந்து சிஸ்டத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டிவைஸ். இந்த ரேம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆறாவதாக நம்ம பார்த்தது வந்து ஹார்ட் டிரைவ். இந்த ஹார்ட் டிரைவ் தான் நம்ம ஃபைல்ஸு, நம்ம டேட்டாஸு எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டிவைஸ். நெக்ஸ்ட் ரேமுக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபைனலி பார்த்தது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேமிங் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணுற, விஷுவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸை எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். இது போன்ற எண்ணற்ற வீடியோக்கள் வந்து வர இருக்குது. இது உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.